இந்த கேஸ் அந்த ஒரு ரூபா ஒரு ரூபா இந்த கேஸ்னா ஒரு ரூபா நான் இப்போ நான் இல்லை யார் ஐந்தாது ஒரு ரூபாய் எடுத்துகிட்டு கடை போகிறது இல்லை ஒரு ரூபாய் நீக்கின்னு வைங்கள அந்த ஒரு ரூபாயை ஊட்டுறதுனால நான் தேடி எடுத்தாலும் அந்த ஒரு ரூபாய்க்கு நான் போய்த்து கடையில் டொஃபி கேட்கச்சில எல்லோரும் சாமான் வாங்கிட்டு இருக்குது இந்த டைமுக்கு ஒரு ரூபாய் எடுத்துகிட்டு போச்சுல அதுக்கு ஒரு இது கதை அது வேற ஒன்றும் இல்லை இப்போ இங்கே வெளிநாடு ஒவ்வொரு நாடிக்கு ஒரு நிலைமைக்கு அங்கே போனால் ஒரு ரூபாய்க்கு மதிப்பிக்கு இந்த நாட்டில் சீத்துவமிக்கு அதுக்கு இப்போ நாட்டுக்கு நான் இப்போ ஏசின மாதிரி இருந்துச்சானே அது இப்போ ஆக்களுக்கு இப்போ கோபம் வர மாதிரி இருக்கு சின்னத்தில் நாங்கள் இந்த நாட்டுக்கு ஏசிய காலம் நாட்டுப்பற்று தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை இந்த களியாக முடிச்சாச்சு சின்ன ஒரு ஒரு எந்தண்டி இல்லாத ஒரு வாழ்க்கை அது அதில் எங்களுக்கு கதை லாஸ்ட்டுக்கு எந்தையெல்லாம் சொல்லி இப்போ இனி அது தாக்கோலம் மாறியதில்ல சுற்றி எங்களுக்கு பேசல ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சல்லிக்கு அது ஒரு ரூபா 2 ரூபா எடுத்துகிட்டு போனாண்டு நம்ம இது கடையில் வாங்கன்னு வைங்களே வாங்கச்சுன்னா அந்த அதுக்கு பொறுமதி இல்லாத மாதிரி அது எந்த தெரியுமா இப்போ 1970 சொச்சம் இந்த காலமிக்கு பழைய காலம் அது அந்த காலம் கேட்டேன் ஒரு ரூபாய்க்கு பானையெல்லாம் வாங்கிடலாமாம் எல்லாம் மிஞ்சிச்சாம் எல்லாம் ஈங்கிச்சு அப்போ ஒரு ரூபாய்க்கு மதிப்பிஞ்சல்ல அதே ஒரு ரூபா சரியா இப்போ ஒரு ரூபான்னு கணக்கில்லை இப்போ நாங்கள் நல்ல சரலன்னு நாங்கள் சொல்லல அது வேற கதை சரியா வேற நான் பேசு இந்த ஒரு ரூபா கதை தான் நான் சொல்லுவேன் சரியா இப்போ இந்த ஒரு ரூபாய்க்கு இது வெளிநாட்டிலெல்லாம் கொண்டு போனால் ஒரு ரூபாய்க்கு இந்த ரொட்டி வாங்கலும் சரியா எல்லாம் இதாக கேளு இப்போ சாதாரணமாக ஒரு நாடிக்கு தானே இப்போ எங்கற நாட்டே நான் சொல்லிட்டேன் ஒரு ரூபாய்க்கு பான் வாங்கின காலம் எல்லாம் இப்போ இப்போ 1000 ரூபா சம்பளம் கிடைக்குன்னு வைங்களே 999 ரூபா மிச்சம் அந்த இது ஆக்கோலுக்கும் கண்ட்ரோல் ஆகணும் தான் எல்லாத்துக்கும் தான் கண்ட்ரோல் ஆகணும் தான் இல்லைன்னு சொல்லலை முதல்ல இப்போ எங்கடத்துக்குள்ளே இவ்வளோ காலம் நான் இந்த எங்கட மார்க்கம் அது இது மசீது இதெல்லாம் பேசலையில்ல இப்போ நான் இது பேசிய காரணமே தண்டா நல்லா வேலைக்குங்க சரியா நான் நல்ல சரியாக ஈக்க மனுஷன் ஈக்கானே அந்த மனுஷனோடே ஃபுல்லாக வாழ்ந்திருக்கேன் வாழாமல் நான் பேசலை சரியா எல்லாம் படைச்சிட்டு எல்லாரையும் மனுஷனை படைச்சிட்டு எந்த சின்ன எந்த இல்லை பாவம் செய்யாத வாழ் இதுதானே சின்ன சரியா நன்மை செய் வேறு மார்க்கத்தோடு ஐக்கியத்தையும் இப்படி சொல்லிக்கு எதாக இருந்தாலும் யார் சென்னாலும் நலவு சென்னால் நலவை எடுத்து இதாக்கத்தானே சொல்லிக்கு நலவை கேட்டு நடக்கத்தான் எல்லா எந்த மார்க்கமும் செல்லுது அதுக்கு இன்னும் நான் எங்களோட மார்க்கத்தை இப்படி பேசச்சில்லை இவன் மார்க்கத்தை விட்டு கொடுக்காம இந்த மோட்டு கதைக்க போட எங்களுக்கு கோவம் வார எப்படின்ட்டு நல்லா விளைவிக்கும் சரியா ஆக்களு வார கோவம் மாதிரி எனக்கு வந்தில்லை சண்டை பிடிக்க சண்டிக்காமல் அதெல்லாம் சொல்லியதானே இனே என்ன கைக்கு இந்தாய்க்கு இந்த காட்டேன் இந்தாய்க்கு சரியா கோவம் வர டைமுக்கு நான் இந்த பெருமைக்கு இதுக்கு செல்லலை இப்போ நாங்கள் எங்களுக்கு கோவம் வரச்சில நாங்கள் சண்டை பிடிக்காமல் இல்லை எல்லாம் செய்யாமல் இல்லை நாங்கள் அடி வாங்கிக்கோம் முதல்ல சண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா விளைவிக்கணும் சண்டை பிடிக்கிறதுக்கு அடி வாங்க இதுக்கணும் எவ்வளோ அடித்தாலும் தாங்கணும் அந்த வடிவேல் செல்ல மாதிரி எவ்வளோ அடித்தாலும் தாங்காண்டாண்டு ஒண்டிக்கு தானே அது மாதிரி சரியா வெட்டினாலும் குத்தினாலும் அந்த ஈக்கணும் அப்படி இல்லாமல் அப்படி ஈக்க மனுஷன் ஈக்கான் இல்லைன்னு இல்லை அது எப்படி தெரியுமா இப்போ மனுஷனோட ஈக்கேண்டா தாண்ட பக்கம் இப்போ நான் நிற்கேன் உங்களை தாண்ட பக்கத்தில் ஈக்க பிரச்சனை அது இதெல்லாம் இதை பார்க்குது அடுத்த மனுஷன் நிற்கானே இப்போ யோசிக்கணும் அடுத்த மனுஷன் எந்தக்கு அப்படின்ட்டு அடுத்த மனுஷன் தேவையில்லாண்டு யோசிக்குதான் எங்கிற நாடு இந்த நிலைமை இருக்கு நாங்களும் அடுத்த மனுஷனை யோசிக்காமல் நின்ற காலம் இருந்துச்சு அது சின்னத்தில் விளைஞ்சா ஒரு நான் சரியாக சொல்லுவேன் கோபம் வருது தானே கோபம் வர்றதுன்னு ஒண்டிக்குது அது எல்லாருக்கும் வருது இப்போ இப்படி இருக்கியல்ல இப்போ எங்களோட லைஃப்பை சரியாக தெரியாமல் நாங்கள் அந்த டைம்லேருந்து எங்களோட வாழ்க்கைக்காக போராடுவோம் நாங்கள் நல்லா விளைவிக்கணும் சரியா இன்னொரு மனுஷனை பற்றி பேசவே இல்லை அந்த மனுஷனோட பற்றி கதைக்கேன்னு சொன்னால் எங்களோட கூட்டாளியாக அப்படி இருக்கும் நாங்கள் விட்டு கொடுக்காம பேச அவ்வளோதான் சரியா இல்லாட்டி கொஞ்சம் ஹிதவத்காமல் அப்படி இருக்கேன்னா அது அடுத்த படிக்கு இந்த
இது ஆக்கோல் எந்த தெரியுமா நினச்சி நிற்க ஆக்கோல் நினச்சி நிற்க தவறு நான் சொல்லி இப்போ வந்து ஆக்கோல் சும்மா அந்த இப்போ விலங்கி அதுக்குண்டு அதான் சொன்னேன் இன்றைக்கு இந்த கயிறு இந்த பருவம் மாக்கிக்கு சண்டை வந்த டைம் அடிச்சாடி புட்டுவத்துக்கு அடித்தோடனே புட்டுவத்துறைக்கு அந்த கட்டுவிக்கு அது உடஞ்சி பிடியா கையுள்ளு போயிட்டு சரியா அதுக்கப்புறம் அதை மெதுவாக எடுத்துகிட்டு கட்டிட்டு வேலை அப்பவும் வேலைக்கு போனேன் நான் வேலைக்கு போகாமல் இல்லை அது எந்தண்டா நாங்கள் வந்து அடி வாங்க தைரியம் கொண்டு சொல்லி அடிக்கிறதுக்கு இல்லை அப்போ அடிக்க அந்த கை ஐனால் வரையுது இப்படின்ட்டு அந்த இது அது அவ்வளோ பெரிய வேலை இல்லை அது வார அந்த இதை சரியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அந்த அந்த இதோண்டிக்கு மேலே அந்த எல்லைக்குள்ளால் வரச்சில இதாக்கி விட்டுரும் அந்த அப்படியே அந்த ஸ்பீட்டிக்கும் அதான் சொல்லு அது ஒரு கலை இப்போ சண்டை பிடிக்க கோமதிக்கால அது விளையாட்டல்ல ஒரு விளையாட்டிக்கு சரியா அதில் அந்த என்ன பேர் தெரியும் நிறைய ஐக்கு இப்போ நாட்டை அதை கொண்டு வரையிலும் கொண்டாந்து அது விளையாட்டு பழகிறதுக்கு இந்த விளையாட்டு இது அப்படி பழக்கினா அது ஒரு தற்காப்பு கொலை ஆக்கள் நினச்சி நிற்க அந்த இப்படிக்கு சரியா நாங்கள் இப்படி பேசினதுக்கு நல்ல விளையாட்டு தெரிஞ்சவனும் நெருப்பு விளையாட்டு விளையாடியவனும் ஈக்கியானுலாம் இல்லைன்னு சொல்லலே அது வேண்டிய இதாக கேளு அதுக்கேண்டு நாங்களும் நாங்கள் தனி இது விளங்கிச்சா நாங்கள் வந்து அந்த இப்படி புதுசாக உண்டை உருவாக்க விளையாட்டு நிறைய ஈக்கின்னு வைங்களே அந்த விளையாட்டு ஒழிக்கச்சிலாம் இப்போ சண்டை ஃபைட்னு வைங்களே அதுள்ளுக்கும் ஒரு கூட விளையாட்டிக்கும் அப்போ அவனோல் அந்த விளையாட்டுக்குள்ளால் விளையாடி எல்லா விளையாட்டையும் மொத்தம் தெரிஞ்சிக்கான்னு வைங்களே எல்லா விளையாட்டையும் இது நான் இல்லை தெரிஞ்ச அப்போ அவன் சண்டை பிடிக்க வரச்சில நாங்கள் புதுசாக நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு விளையாட்டு உருவாக்கணும் அப்போ தான் அவன் இதாக்க வரச்சில இந்த இப்படியா இல்லை அதில் வந்து விளையாட்டுன்னு ஆக்கணும்னு நினச்சி நிற்கா ஒத்தனை மதிக்கணும் விளங்கிச்சா விளையாட்டை மட்டும்தான் பார்க்கணும் விளங்கிச்சா விளையாட்டு இப்போ நாங்கள் அந்த பைக்கில் வீல் பண்ண காலம் சரியாக நான் எல்லாரும் பொதுவாக சொன்னேன் அது வந்து ஆக்களுக்கு இடையே ஒரு டிஸ்டர்ப்னு வைங்களேன் அப்போ அதுக்கு வந்து ஒரு கிரியா மார்க்கை எடுத்து கண்ட்ரோல் பண்ணணும் அது விளையாட்டுண்டல்ல இப்போ நாங்கள் எங்களுக்கு இல்லாமல் கேளு நாங்கள் சல்லி இல்லாமல் இதாக்காமல் சிட்டியாண்டில் அப்படி எடுத்து விளையாடுவோம் நல்லா சல்லிக்கணும் டக்கராதிரியான் விளையாடி அது ஒரு லைஃப் ஸ்டைல் உண்டு ஒருத்தருக்கு அதான் வர்ற அதான் சொல்லி இப்போ இப்படி யோசிக்கலுமல்ல உனக்கு லைஃப் ஸ்டைல் பேசுகிற அளவுக்கு எந்த அப்படி இப்போ எவ்வளோ பெரிய சல்லிக்காரனாக இருந்தாலும் சல்லிற வேலை இல்லை சல்லியும் தேவை சரியா அப்போ பொட்ட சல்லிக்காரனாக இருந்தாலும் அது இந்த அது அவ்வளோ பெருசாக இதொண்டு ஈக்காது அது ஆக்கணும் நினைக்க எந்தண்டா எல்லாருக்கும் சட்டம் உண்டு அப்படின்ட்டு அப்போ இப்போ இப்படியா இல்லை நீ சல்லியை பற்றி பேசுவேண்டா நீ சல்லிக்கணும் சல்லிக்க தேவையில்ல சல்லியை பற்றி பேசுறதுக்கு நல்ல வேலைக்கணும் சல்லி தேவையில்ல சல்லியை பற்றி பேசுவேன்னு சொன்னால் எந்த சல்லி தேடி அதை அனுபவித்து அதேம் தேவையில்ல சரியா இருந்தாலும் நான் அதை செல்லி எந்தன்னு சொன்னால் ஆக்களுக்கு விளங்குது இல்லையால அப்படியாலும் இப்போ என்கிட்ட கேட்கணும் ஆன்லைனில் நீ சல்லி தேடினியா இதாக்கினியா அப்படியா நான் சல்லி தேடினேன் நார்மலாக தேடுற மாதிரி இல்லை இப்போ எவ்வளோ தேடுன்ற முக்கியம் இல்லை சல்லி எப்படி தேடினேண்டிக்கும் சரியா அடுத்து எவ்வளோ காலத்துள்ளுக்கு தேடினேண்டிக்கும் இப்போ 1 வருஷம் 2 வருஷம் அவ்வளோ காலம் நின்று சல்லி தேடுதானே சல்லியை தேடி அந்த சல்லிற பெரிய இதொண்டு இருக்காது அன்றைக்கு வேலை இல்லையால நான் 1 மாதம் 2 மாதத்துலேயே நல்ல நெருப்பு சல்லி தேடிக்கேன் சல்லி தேடாமல் இல்லை சல்லி தேடிக்கேன் எந்தன்னு சொன்னால் இப்போ இப்படியா இல்லை இப்போ படிக்கிறதுக்கு சோம்பேறியோல் இல்லாமல் இருக்கணும் முதல்ல இப்போ எங்களை பார்த்தா எங்களுக்கு சோம்பேறின்னு சொல்லு தானே நாங்கள் சோம்பேறின்டே வச்சுக்கோங்க சரியா நாங்கள் இப்படி தான் வேலை உண்டு எங்களுக்கு சரியான சன்மானம் எங்களுக்கு சல்லி எங்களுக்கு இவ்வளோ தான் நாங்கள் எங்களோட வேலைக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை எங்களோட வேலைக்கு வருத்தம் இவ்வளோ தான் சம்பளம் இப்படின்ட்டு அப்படி சல்லியே எங்களுக்கு வேலை இல்லை நாங்கள் வந்து சல்லி இதாக்கணும் இல்லை அப்படி ஈக்கி சரியா சல்லிக்கு மேலே அந்த வேலையை புதுசாக உண்டத்தியாலும் சுப்ரியா செய்யச்சில அது ஒரு ஆத்தல் ஒன்று மாதிரி விளங்கிச்சா அது எங்கிற நாட்டுலேருந்து இன்னொரு நாட்டுக்கு ஒரு இப்போ அதான் சொல்லு நாங்கள் மோதுதான் ஆக்களோட நாட்டோட இல்லை நாட்டோடனா வேறு நாடிக்கு அந்த நாடுகளோட ஏண்டா நாங்கள் அப்படி வேறு நாடோடைக்கு ஆக்களோட அந்த கூட்டாளித்தன்மை அந்த சாதாரணமாக ஒரு நார்மலாக ஒரு இதொண்டிக்கும் எத்தனை சொன்னால் இப்படி இல்லை நாங்கள் பேசி கதைச்சி ஒரு ஃபன்னாக ஒரு அப்படி இப்போ நான் நல்லா கேட்டோம் சரியா நாங்கள் ஃபொரின் ரைக்க மனுஷன் ஒத்தனே சேர் அப்படின்னு சொல்லி வந்தானே அது வந்து ஒரு ஜாயா அருவருப்புமா ஒரு ஜாயிக்கும் அது ஒரு ஜாய் அந்த செல்ல எந்தண்டா அது வந்து அந்த வார்த்தை பாவிக்கிறதுக்கு வர்த்தாகணும் நாட்டில் எல்லாரும் வர்த்தாகி சுப்ரியா அந்த இதாயினத்துக்கு போகிறோம் அதுக்கு போகிற சார் அப்படின்னு ஒன்று தான் அந்த ஒரு ஜெர்மனி பாஷை அப்படி சரியா
இதேன் என்ன எல்லாம் இந்த 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு இந்த இது இப்படி கிளாஸ் அது இது எனக்கு அது சரல இப்படி செல்ல மாட்டேன். அதுலேயும் அந்த சரியான எஜுகேஷன் ஈக்கிய மனுஷன் ஈக்கியது சரியா எனக்கு சரியாக செல்ல தெரியாது. இருந்தாலும் படிப்பை விற்க போடாது. காசிக்கு படிப்பு விற்க விற்றா இப்போ நானே ஈக்கியன்னு வைங்களேன். நான் இவ்வளோ காலத்துக்கு இப்போ என்கிட்ட கஷ்டம் ஈக்கிய டைமுக்கும் நான் எந்தியாலும் உண்டு படித்து கொடுக்கறது வைங்களே. அதுக்கு நான் சல்லிக்கே வாங்கி இப்படி எனக்கு அந்த 1 ரூபாயை வாங்கி இதாக்க அருவறுப்பு மாதிரி எந்தண்டா படிப்பை விற்கல. இப்போ என்கிட்ட கேட்கலும் நீ கடன் வாங்கிப்போய் கடன் லட்சக்கணக்கு வாங்கிப்போய் கடன் இவ்வளோ வாங்கிப்போய் நீ நான் தான் சொல்லேன் களவாண்டது தான் தப்பு, கடன் வாங்குறது தப்பு இல்லை. ஏன் கடன் வாங்குறதுல இப்போ கடன் வாங்குறதுல எந்த தப்பிக்கு? இப்போ நான் கடன் தான் இந்த கடன் ஈக்கின்னு அதுக்குண்டு இந்த இப்படிக்கு நான் வந்து எல்லார்ட்டையும் போய்த்து வாங்கி அப்படி சவ்வாய் அப்படி ஆக மாட்டேன். ஆனால் நான் வந்து ஏன்னா மனசுக்கு ஏண்ட இதுக்கு ஈக்கிய மனசுன்ட்டு நான் வாங்குவேன். அவனோட எனக்கு பிரச்சனை அது இதெல்லாம் வீக்கின்னு நான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் நான் அவ்வளோது விளையாச்சா. அடுத்த படிக்கு சல்லின்னு நினைக்க சல்லிக்கா மட்டும் இல்லை சரியா, நல்லா விளைவிக்கணும். இவ்வளோ காலத்துக்கு இந்த சல்லி பேய் இவ்வளவு செல்லுவேன் நல்லா விளைவிக்கணும் சரியா. சல்லின்னு செல்லுது சல்லி தான் சரியா, சல்லி தேவைதான். ஆனால் சல்லியை விட சல்லியும் தேவைதான் இல்லைன்னு இல்லை. ஏன்னா மனுஷன் வாழணுமல்ல இதாக்கணும். ஆனால் வந்து எங்களுக்குன்ற ஒரு இதுக்கு அந்த கல்ச்சர் இதோண்டிக்கு அதை ஒரு நாளும் விட்டு கொடுக்க போகலாம். நினைச்சா எங்களுக்கு இன்றைக்கி ஆட்டிடியூட் ஒண்டிக்கு அதை நாங்கள் விட்டு கொடுத்தா வேலை அதை விட்டு கொடுக்கல. கடன் இப்போ நாங்கள் தப்பு செய்தோண்டு வைங்களே நல்லா விளைங்குவோம். எங்களோட டைப் நாங்கள் தப்பு செஞ்சால் இல்லையே இல்லைன்னு சொல்ல மாட்டோம். அதே மாதிரி எங்கள்கிட்ட கேள்வி கேட்க வேணிக்கானே தப்பு செய்யாமல் வந்து கேட்கணும். தப்பு செஞ்சுட்டு மாறா கேட்டால் மாறா கேட்க போடாதுன்னு சொல்லு அப்படிக்கு. ஏ இவ்வளோ காலம் இருந்துச்சா இப்போ இவ்வளோ காலம் எந்தன்னு சொன்னால் அதை ஆக்கோல் நினைக்க அப்படியா இல்லை அப்படி ஒரு இது உண்டிக்கு எந்தன்னு சொன்னால் ஆக்கோல் நினைக்க வந்து அதான் கொண்ட்ரோல் உண்டு. முதல்ற பொறுக்குதை இல்லை பாருங்க எங்களுக்கு பொறுமைன்னு உண்டு. அதான் சொல்லு பொறுமைக்கு எங்களுக்கு பொறுமைக்க மனுஷனுவலா வாழ்ந்தால் பெருமைக்க போடாது. பெருமை தூசலவால் மீந்துச்சுண்டா அழிஞ்சிருவோம். என்ன ஈக்க போடாது. இப்போ அது வந்து ஆண்டவனுக்கு முழுசாக அந்த போர்வையோ அவனுக்கு சொந்தம்னு சொல்லிக்கு அப்படியா கொஞ்சமாலும் பெருமை அடிக்கன்னா எங்கட பெரிய இந்த மார்க்கம் அது இதுன்னு பேச இது போகிறோம் சாவடிக்கு போட்டுருவேன். இப்படி பேசுவார் போட